அனைவருக்கும் ஜெய்பி நம புத்தா. இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி. அதனால் நான் இன்னைக்கு ஜைன மதத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை பகிரலாம் அப்படின்றதால தான் இந்த காணொலி பேசியிருக்கேன். விஷயம் என்னென்னா, நாம் ஒரு பௌத்தர் எதுக்காக ஜைன மதத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பத்திலேயே வரும். புத்தர் மத்தியம பாதை அப்படிங்கிற ஒரு பேலன்ஸான பாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா உருவாக்குறாரு. சமண மதங்களில் இருந்து சமண மதங்களின் துவக்கம் அப்படிங்கிறது சாங்கியம், கபிலரின் சாங்கிய மதத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது தொடங்கி நூற்றுக்கணக்கான மதங்கள் இந்தியாவில் தோன்றி இருக்கு. அப்படிப்பட்ட மதங்களில் மிகவும் கடுமையான தவங்களும் சடங்குகளும் இருந்துச்சு. அந்த சடங்குகள் மனித இனத்துக்கு தேவையில்லை. மனிதர்கள் அந்த சடங்குகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக சரியாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தால் புத்தர் மத்தியம பாதையை தேர்ந்தெடுக்கிறார். புத்தருடைய இந்த முடிவு அவைதிக மதங்கள் பௌத்தத்தின் மீது வெறுப்பை பரப்புற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் புத்தர் அவர் வாழ்நாள் முழுக்க சமண மதத்தை அவர் மிகவும் மதித்தார். இன்னும் சொல்லப்போனால் ஔவையார் நம்ம அறியப்படுறோம் இல்லையா, அவங்க ஒரு சமண துறவி. பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் சமண துறவிகள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஒரு கடுமையான தவத்தையும் கடுமையான சடங்குகளையும் செஞ்சு தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறவங்க பௌத்தத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு எப்போவுமே ஒரு உயர இடம் பௌத்தத்தில் இருந்திருக்கு. அதுதான் ஔவையார் அப்படிங்கிற பதவி. ஔவையார்ன்ற பதவி தமிழ்நாட்டில் பௌத்தர்களுக்குன்னே ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி வடநாட்டில் அஜ்ஜா அப்படிங்கிற பதவி இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே ஈக்குவலான ஒரே சமத்துவமான பதவி. இதில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் யார் வேணாலும் இந்த பதவியில் வைக்கலாம். முக்கியமாக இந்த பதவி என்னென்னா ரொம்ப கடுமையான சிரமமான தத்துவங்களை பின்பற்றுற பௌத்தர்களுக்கான இடம். ஔவையார சமணத்துறவின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க ஜைன துறவி கிடையாது, நல்லா புரிஞ்சு சமணத்துறவி. அவங்க பழமையான சமண தத்துவங்களையும் இதுவையும் பின்பற்றுறவங்க. அதனால் அவங்க பௌத்தத்தில் இருந்ததால், சிரமண நிலையில் பௌத்தத்தில் இருந்ததால் அவங்களுக்கு உயரிய பதவி அளிக்கப்பட்டு அவங்களுக்கு அவங்களுக்கான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? பௌத்தம் எப்போவுமே சிரமண மதத்தை கொண்டாடுறதுல எந்த இடத்துலையுமே தங்களை என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிக்கல. பௌத்தத்துக்கு சிரமண மதங்கள் மீது பெரும் மரியாதை இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் ஜைனத்தை பொறுத்த வரைக்கும் பௌத்தர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பௌத்தர்களை சுகபோக வாசிகள்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, புத்தர் ஒருவர் துறவியாக போகும்போது 8 வகையான கருவிகளை கொண்டு போகலாம், பொருட்களை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, ஒரு உரிமையை கொடுத்தாரு. அது என்னென்னா, தலையை மொட்டடிக்கிறதுக்கு சவரக்கத்தி, சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம், காலில் அணிகிறதுக்கு பாதணி, சீவராடை, துணி கிழிஞ்சிச்சுன்னா அதை தைக்கிறதுக்கு ஊசி, இது மாதிரியான 8 வகையான பொருட்களை பௌத்த பிக்குகள் பயன்படுத்த புத்தர் அனுமதிச்சார். ஆனால் ஜைன மதங்களில் அது ரொம்ப தப்பு. ஜைனர்கள் ஜைனர்கள் 2 பிரிவில் இருக்குது. ஒன்று திகம்பரர், இன்னும் ஸ்வேதம்பரர். சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்குற பெரும்பான்மையான பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதம்பரராக தான் இருக்கும். உடலில் வெள்ளையாடை அடைஞ்சிருப்பாங்க, வாயில் பட்டை இருக்கும், தலையில துணி போட வளைச்சிருப்பாங்க. நடக்கிற பாதைகளில் தப்பி தவறி கூட நம்ம கால் பட்டு எந்த உயிரினமும் இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மயிலிறகால சுற்றியும் க்ளீன் பண்ணிகிட்டே நடப்பாங்க. இவங்க ஸ்வேதம்பரர் பிரிவு. ஆனால் இவங்களுக்கு முந்தைய பிரிவு அப்படிங்கிறது திகம்பரர் பிரிவு. சரியா? நம்ம பார்க்குறது பெரும்பாலும் திகம்பரர் பிரிவு. திகம்பரர் பிரிவில் பொறுத்த வரைக்கும் பௌத்தர்கள் சுகவாசிகள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது ஒரு கேளிக்கை மட்டும் கிடையாது, அது ஒரு வன்மம். ஏன்னா பௌத்தம் உருவான காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஆதரவு கிடைக்க காரணம் புத்தர் அதில் வச்ச நெகிழும் தன்மை தான். எந்த ஒரு மரபையும் சிதைக்காமல் பௌத்தத்தை பரப்புறதுல புத்தருடைய கோட்பாடுன்றது ரொம்ப சிறந்ததாக இருந்தது.
முக்கியமாக ஆக்குறதுக்கு பௌத்தம் சிறப்பானதாக இருக்குது. பௌத்தம் செய்த நிறுவன மையத்தை வந்து பௌத்தம் செய்த நிறுவன மையத்தை வந்து ஜெயினர்கள் புரிஞ்சிக்கவே வந்து 6 நூற்றாண்டாயிருக்கு. என்ன சொல்லப்போனால் பௌத்தம் தேராவாதம் மகாயானம்னு 2 பிரிவாக பிரியுதுன்னு பார்த்தோம்னா கிபி 2க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேராவாதம் தான் பெரும்பான்மையான மதமாக இருந்துச்சு. கிமு 1 ஆரம்பித்து கிமு 2 தான் வந்து தேராவாதம் மகாயானம் பிரியுது. ஆனால் திகம்பரர் ஸ்வேதம்பர பிரிவு அப்படிங்கிறது வந்து கிமு 3 ஆரம்பிச்சிருது. அதாவது மகாவீரர் வந்து பரிநிப்பானம் அடைஞ்சு ஒரு 2-3 நூற்றாண்டிலே வந்து அவர் கட்டமைச்ச கொள்கை கோட்பாடுகள்லாம் உடஞ்சி ஒரு புதிய மதமாக மாறிடுது. புதிய மத பிரிவு, புதிய மதம் இல்லை, புதிய மத பிரிவு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்வேதம்பரர் பிரிவு அப்படிங்கிறது வந்து நெகிழும் தன்மை உடையது. திகம்பரர் பிரிவுன்றது நெகிழும் தன்மை அடையாதது. திகம்பரர் பிரிவு ரொம்ப கடுமையான தவங்களையும் தியானங்களையும் கொண்டது. ஸ்வேதம்பரர் பிரிவு அந்த அளவுக்கு கிடையாது. திகம்பரர் பிரிவுகளில் வந்து வேதங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேட்ரு என்னன்னா, திகம்பரர்கள் வந்து துறவரம் போகும்போது எந்த பொருளுமே எடுத்துன்னு மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களால வந்து எழுதியிருக்க முடியும்? அவங்களோட வேதங்களை எப்படி எழுதியிருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. யார் எழுதியிருப்பா அவங்களுடைய வேதங்களை? அவர்கள் மனிதர்களோட பேசவே மாட்டாங்க. திகம்பரர் பிரிவினர் வந்து மனிதர்களோட பேசவே மாட்டாங்க. அவங்க எப்போவுமே வந்து தனிமையில் தான் இருப்பாங்கன்ற பட்சத்தில் அவங்களுடைய கருத்துக்களையும் இதுகளையும் எழுதி வச்சுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்வேதம்பரர் பிரிவு அப்படிங்கிறவங்க வந்து சிலை வைக்கிறதுல ஆரம்பித்து அவங்களுடைய இலக்கியங்களை எழுதுகிற வரைக்கும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒட்டுமொத்த ஜெயினர்களும் உட்கார்ந்து கூடி விவாதித்து நமக்குன்னு வந்து ஒரு வரலாறு இருந்தாகணும். நம்ம வந்து வரலாறை எழுதாமல் விட்டோம். நம்மளுடைய முன்னோர்களுடைய சிலைகள்லாம் வடிக்காமல் போயிட்டோம். அதனால் வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பாக இருக்குது. அதனால் வந்து நாம் சிலைகள் நிறுவனம்னு சொல்லிட்டு பௌத்தத்தை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்டது தான் இன்றைக்கி இருக்கிற பல திகம்பரர்களுடைய சிலைகள். சரிங்களா? பௌத்தம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நிறுவனமயமாக்கப்பட்ட ஜெயின மதமும் இருக்காது. ஆனால் கொடுமை என்னென்னா, இந்தியாவில் ஜெயினம் வந்து செலுத்தி இன்னமும் இருக்குது. அசலான பௌத்தம் சிதறிக்கப்பட்டிருக்கு. பௌத்தத்தை பார்த்து தான் ஜெயினர்கள் வந்து காப்பி அடித்து சிலைகள் வைக்கிறதுல ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஜெயினம் இருக்குது, பௌத்தம் வந்து அந்தளவுக்கு இல்லை. அதுதான் கொடுமையான விஷயம். இன்னொன்று, நம்ம ஜைனத்தை பற்றி பேசும்போது அதோடைய தத்துவங்களை பற்றி நம்ம நிச்சயமாக பேசி ஆகணும். ஜைனத்தில் வந்து பின்பற்றப்படுற தத்துவங்களில் மிகவும் முதன்மையான தத்துவம் எதுன்னு கேட்டோம்னா அகிம்சை. பௌத்தத்தையும் கொல்லாமை அப்படிங்கிற தத்துவம் இருக்குது. ஆனால் நாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம கையால் ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பேசுவோம். நம்மளுடைய மனம் அறிஞ்சு நம்மளுடைய எண்ணம் ஒரு உயிரை வந்து கொல்லணுன்ற நோக்கம் இல்லாமல் கொன்னா ஒரு விபத்துலேயோ அல்லது வந்து நம்மையே அறியாமல் கொண்டாலும் அது கணக்கில் வராதுன்னு சொல்லுது பௌத்தம். நம்ம அறிஞ்சு நமக்காகவே வந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து கொலைன்ற கணக்கில் வரும். அது வந்து உணவுக்காக விலங்குகளை கொண்டாலும் அதுதான் கணக்கு. சரிங்களா? ஆனால் ஜைனத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே தலைகீழ். ஜைனர்களோட வந்து தன்னை அறியாமல் கூட எக்காரணம் கொண்டும் ஒரு உயிரை கொன்றுவிடக்கூடாது என்பதில் வந்து ரொம்பவும் காட்டமாக இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்கன்னா, சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, காற்றுல கூட எக்காரணம் கொண்டும் நுண்ணுயிர்கள் வந்து தன்னுடைய வாய்க்குள்ளே போய் செத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குடிக்கிற தண்ணியில் ஏதாவது நுண்ணுயிர்கள் இருந்து தவறி அது நம்ம உடம்புக்குள்ளே போய் செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை வடிகட்டி குடிக்கிறாங்க. ஜைனர்கள் வந்து பொதுவாக இரவு நேரத்துக்கு மேலே உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது திகம்பரர் பிரிவில் ஜைனர்கள் இரவு நேரத்தில் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. சுவாதம்பரர் பிரிவில் வந்து எடுத்துக்கிறாங்க. அது மாறிடுச்சு. அவங்களுக்கான கோட்பாடுகள் கொள்கைகள்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் திகம்பரர் பிரிவில் இரவு நேரத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக பூமிக்கு அடியில் விளையிற எந்த உணவுமே எடுத்துக்க மாட்டாங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். சரிங்களா?
சுதந்திரருக்கும் திகம்பரருக்கும் இருக்கிற மிகப்பெரிய இதுனா பெண்கள் வந்து முக்தி அடைதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து திகம்பரர் பிரிவில் கிடையவே கிடையாது. ஆனால் சுவேதம்பர பிரிவில் இருக்கு. மேட்ரு என்னன்னா, ஒரு திகம்பரர் பிரிவில் வந்து ஒரு பெண் வந்து முக்தி அடைய முடியவே முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஒரு பெண் வந்து தவம் இருந்து தன்னோட உடலை வருத்தி இறந்து திரும்பவும் வந்து ஒரு ஆணா பிறந்து அதுக்கு பிறகுதான் திகம்பரராகி முக்தி அடைய முடியும்னு சொல்லிட்டு திகம்பரர்கள் நம்புறாங்க. ஆனால் சுவேதம்பரருடைய கடைசி மல்லிநாத் அப்படிங்கிற சுவேதம்பரரே வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவேதம்பர பிரிவினர் வந்து இன்னும் நம்புறாங்க. அதனால இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறது. இங்கே முக்தின்னு சொல்லும் போது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், முக்தினா ஆன்மா இருக்கணுமே. ஆமாம், ஜைன மதத்தில் ஆன்மா கோட்பாடு உண்டு. ஆன்மாவை வந்து ஜைனம் ஏற்கிறது. ஆனால் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஜைனம் ஏற்கவே இல்லை. இந்த உலகத்தை படைச்சவங்க வந்து எவனோ ஒரு கடவுளாக இருப்பான்றதை வந்து ஜைனங்கள் ஏற்கலை. ஆனால் ஒருத்தர் வந்து கடும் தவம் மூலமும் சடங்குகள் மூலமும் செஞ்சு கடவுள் அளவுக்கு உயர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜனங்கள்கிட்ட இருக்குது. கடவுள் அளவுக்குன்னா கடவுளுக்கும் மேலே உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இயற்கையோடு இயற்கையாக கலந்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க அவங்க. முக்கியமாக நான் மழையை சொன்னேன், ஜைனர்கள் வந்து எந்தவித பொருளையும் கொண்டு போக மாட்டாங்க கையில் துறவரம் போகும்போது திகம்பரர் பிரிவில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பிறகு எப்படி வந்து அவங்களுடைய சிலைகளில் வந்து தலைகள் முழுக்க மலிக்கப்பட்டிருக்கு, முகத்தில் இருந்த முடிகளும் நீக்கப்பட்டிருக்கு, உடம்புக்கு எந்த இடத்துலையுமே முடியலையே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஜனங்கள் வந்து இதுக்காகவே வந்து ஒரு சடங்கு ஒன்று செய்கிறாங்க. அதுக்கு பேர் கேச லோஷனா. இதை பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவங்க கையாலேயே பிடுங்கி எடுப்பாங்களாமா. இப்படி பிடுங்கி எடுக்கிறது தான் வந்து அவங்க தவ வலிமைன்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், ஒரு முடியை விளையாட்டாக பிடுங்களாலும் நமக்கு அப்படி உயிர் போகிற வழி வரும். உடம்புல இருக்கிற வளர்கிற ஒவ்வொரு முடியையும் ஆண்டுக்கு 2 முறை பிடுங்குவாங்களாம். அப்போனா அந்த வலியை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. அது ரொம்பவும் கொடூரமான வலி. ஆனால் அந்த வலியை அனுபவிக்கிறத தான் வந்து ஜைனர்கள் மிகவும் புனிதமாக நம்புகிறாங்க. வடநாட்டில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. அப்படி பஞ்சம் வந்தபோது ஒரு பிரிவினர் வந்து பத்ரபாகு அப்படிங்கிற முனிவர், சமண முனிவர் தலைமையில் வந்து தென்னாடு நோக்கி வராங்க. அப்படி வந்தவங்க கர்நாடகாவில் இருக்கிற சரவண பெலகாவில் வந்து தங்குறாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்குமே வந்து ஜனங்களுடைய மிகவும் முக்கியமான மிகப்பெரிய ஒரு புனித தலமாக வந்து போற்றப்படுது. அங்கே தான் வந்து 57 அடி பாகுபலி திகம்பர சிலைன்றது இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வந்து அதுதான் வந்து ஜைனர்களுடைய மிகவும் புனிதமான தலம். சரிங்களா? ஆனால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து தென்னாட்டுக்கு வந்தவங்க திரும்பி வந்து வடநாட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் அங்கே வந்து புதிதாக வந்து திகம்பரர் அப்படிங்கிற பிரிவே உருவாகியிருக்கு. இந்த சுவேதம்பரர் பிரிவே வந்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உருமாற்றத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, நாங்கள் வந்து பகுத்தறிவே எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் மகாவீரர் கொடுத்த கோட்பாட்டை மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஜைனர்கள். அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சர்வை பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. சர்வைவல் இங்கே வந்து சாத்தியம்னா மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொண்டதாக ஆகணும். இங்கே எதுவுமே மாறாது அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டை அவங்க தங்களுக்குள்ள முன்னாடி பௌத்தம் மாற்றம் அடைகிறதுக்கு முன்னாடியே, பௌத்தம் வந்து மகாயானம் தேராவாதம் மகாயானம் அப்படிங்கிற இரு பிரிவுறதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்கிட்டு மாறினதை மட்டும் தான் நம்ம நினைக்க முடியும். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பௌத்தத்தை காப்பி அடித்து தான் வந்து பல ஜைனர்கள் வந்து சிலைகளை அமைச்சாங்கன்னு. நீங்கள் மகாவீரருடைய வரலாறை கொஞ்சம் ஒத்து பார்த்தாலே வந்து தெரியும். அதில் வந்து பல வரலாறுகள் அப்படியே புத்தருடைய வரலாறோட ஒத்து போகும். பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து துவக்க காலத்துலேருந்தே வந்து மகாவீரருடைய
வரலாறை எழுத மறந்துட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் வாய்மொழி கதைகள் மட்டும்தான். அந்த காலத்தில் வந்து பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் பாகுபாடுன்றதே மக்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நிர்வாணமாக இருந்தால் மட்டும்தான் ஜைனர்கள் சமணர்கள்ன்றதே வந்து பௌத்தர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடலில் உடையோடு இருப்பவர்கள் பௌத்தர்கள். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட புத்தருடைய எழுதப்பட்ட வரலாறும் மகாவீரன் எழுதப்படாத வரலாறும் ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி அங்கங்கே மாறி மாறி வரும். இதில் மகாவீரர் வந்து கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளப்படவில்லைன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. 1000 இருந்தாலும் ஜைனம் அப்படிங்கிறது வந்து மிக சிறந்த தத்துவம் தான். முக்கியமாக வந்து அதில் சொல்லப்பட்டுள்ள அநேக காந்தவாதம் அப்படிங்கிற தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு உண்மைக்கு பன்முகங்கள் உண்டு, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் கேட்டு முடிவு பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே விஷயம் பௌத்தத்தில் இருக்குது. அங்கே வந்து புத்தர் வந்து இதை வந்து சுதந்திர சிந்தனை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 10 கட்டளைகளோட வந்து கொடுத்துருக்காரு. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆங்கிலத்தில் பேலசின்னு சொல்லுவாங்க. புத்தர் சொன்னார் இல்லையா, சுதந்திர சிந்தனை அறிக்கை, அதை வந்து பேலசி அப்படின்றாங்க. அதாவது ஒரு விவாதத்தின் போது எதெல்லாம் வந்து சொல்லி வந்து அதை நீர்த்து போக செய்யக்கூடாதோ, திசை திருப்பக்கூடாதோ அதையெல்லாம் வந்து பட்டியலிட்டவர் தான் புத்தர். இதுவும் ஒன்று தான். ஆனால் என்ன, இதில் வந்து ஜைனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் காட்டமாக தாங்க இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்பவும் கெடுபடியாக கடைபிடிப்பாங்க. பௌத்தத்தில் அது கிடையாது. எல்லாத்தையும் சிந்திச்சு மாற்றத்துக்குரியதாக வந்து பார்க்கறது பௌத்தம். எதையுமே மாற்ற முடியாதுன்னு பார்க்கறது ஜைனம். ஜெய் பீம், நம புத்தாயா.